ஓர் அரசியல் கட்சியாக உரிமை கட்சியை பதிவு செய்ய கோரி செய்து கொள்ளப்பட்ட மேல்முறையீட்டை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நிராகரித்து விட்டார் என்று அதன் தலைவர் பேராசிரியர் பி ராமசாமி நேற்று தெரிவித்தார். 2024 ஆண்டு ஜூலை 4 இந்த மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதாக உரிமை கட்சிக்கு இயக்கங்கள் பதிவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து நீதி மறு ஆய்வு செய்ய கோரி அக்கட்சி செய்து கொண்ட மனுவை பிப்ரவரி 27 கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அனுமதித்தது. சரியான நடைமுறைக்கு ஏற்ப நாங்கள் அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்திருந்தோம். ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்வதற்கு முன்பே அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று ராமசாமி குறிப்பிட்டார். அமைச்சரின் முடிவை உள்துறை அமைச்சின் அதிகாரி ஒருவர் மார்ச் 7 என தேதியிடப்பட்ட கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டதற்கு எந்த காரணமும் கொடுக்கப்படவில்லை என்று ராமசாமி தனது அறிக்கையில் கூறினார். அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் தோற்றுவிக்க உரிமை உள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு ஏற்பத்தான் பதிவை நிராகரிக்கும் முடிவு அமைய வேண்டும் என்று பினாங்கு முன்னாள் துணை முதல்வருமான அவர் சொன்னார். மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டது வியப்பை அளிக்கவில்லை என்றாலும் உரிமை கட்சியின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் நடப்பு அரசாங்கத்திற்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் சொன்னார். இதற்கிடையே நடப்பு தலைவர் எனும் அடிப்படையில் அக்கட்சி செய்து கொண்ட நீதி மறு ஆய்வு உள்ளிட்ட ஆவணங்களில் திருத்தம் செய்ய நீதிமன்றத்தில் நோட்டீஸ் தாக்கல் செய்யப்படும் என்று உரிமை கட்சியின் வழக்கறிஞர் சம்சீர் சிங் திண்ட் FMTயிடம் தெரிவித்தார். நீதி மறு ஆய்வுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உரிமை பதிவு மனுவை நிராகரித்ததற்கான காரணத்தை இயக்கங்கள் பதிவுத்துறை அஃபிடாவிட் மனுவில் விளக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையே உரிமை கட்சியின் மேல்முறையீட்டை நிராகரித்திருப்பது நியாயமா என்று ராமசாமி கேள்வி எழுப்பியதாக மலேசியா கினி நேற்று மாலை செய்தி வெளியிட்டது. அரசாங்கத்தின் ஒரு வகையான வஞ்சகத்தன்மை இது என்றும் அவர் சாடியிருக்கிறார். தன்னை எதிர்க்கும் எந்த அரசியல் கட்சிகளுடனும் மடானி அரசு ஒத்துழைப்பதில்லை. எதிர்கட்சியாக இருந்தபோது அவர்கள் நிலை வேறு மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது அவர்கள் வேறு மாதிரியாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இயக்கத்தை அமைக்கும் சுதந்திரம் அரசியலமைப்பு சட்ட விதியில் உள்ளது. அந்த உரிமையைத்தான் உரிமை கட்சி கேட்கிறது. அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.